எல்லாம் வல்ல இறைவனின் சாந்தியும் சமாதானமும் நம் அனைவர்கள் மீதும் உண்டாவதாக. வெல்கம் டு சூப்பர் ஹிட். ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வீடியோவில் யூஷுவலான குக்கிங் ரெசிபி இல்லாமல் வீக்கெண்ட் வ்ளாக் தான் ஷேர் பண்ண இருக்கேன். இப்போ தான் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் விசிட் பண்ணுறீங்கன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் தட்டி விட்டுருங்க. அப்படியே அப்போ தான் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ஸ் வரும் என்னோடய வீடியோஸை நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்குறதுக்கு. ஓகே, இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். என்னோடய லாஸ்ட் வீக்கெண்ட் வந்து ஃப்ரைடே ஆஸ் யூஷுவல் என்னோடய ஃபேமிலியோட, சாட்டர்டே வந்து ஃப்ரெண்ட்ஸோடன்னு ரொம்ப ஹாப்பியாக போச்சு. சாட்டர்டே நானும் என்னோடய ஃப்ரெண்ட்ஸும் ஒன் டே பிக்னிக் அரேஞ்ச் பண்ணியிருந்தோம். இங்கே குவைத்தில் இப்போ அருமையான வெதர், ஹாட்டாகவும் இல்லாமல் கோல்டாகவும் இல்லாமல் நல்ல ஒரு ப்ளசண்ட்டான ஒரு வார்ம் டெம்பரேச்சர், ஸ்ப்ரிங் சீசன், கெட் டுகெதருக்கான கரெக்ட் டைம் அது. மோஸ்ட்லி எல்லோரும் இப்போ தான் வந்து கெட் டுகெதர் பிளானில் இருப்பாங்க. ஸோ நாங்களும் அப்படி ஒரு பிளான் பண்ணியிருந்தோம். லேடிஸ் ஒன்லி. நம்ம போகிறதுனாலே குட்டீஸ் இல்லாமையா, ஸோ அவங்களும் நாங்களும் தான். எங்களோட ஹஸ்பண்ட்ஸ்க்கு ஆஃபீஸ் இருந்ததுனால பிரச்சனை இல்லை, நாங்களும் நல்லா ஜாலியாக கிளம்பிட்டோம் பிக்னிக்கு. ஸோ கோஸ்டர் பஸ் அரேஞ்ச் பண்ணியிருந்தோம். என்னோட பிக்கப் டைம் வந்து மார்னிங் 8 o'clock. நானும் பிள்ளைங்களும் கீழே கிரவுண்ட் ஃப்ளோருக்கு போகும்போதே கரெக்டாக பஸ் வந்துருச்சு. ஸோ இப்போ ஏறி போய்கிட்டு இருக்கோம் மற்ற ஏரியாவில் உள்ள ஃப்ரெண்ட்ஸை பிக்கப் பண்ணுறதுக்காக. வெவ்வேறு ஏரியாவிலேருந்து ஒவ்வொருத்தவங்களையும் பிக்கப் பண்ணுறதுக்கு டைம் ஆகுங்கிறதால ஏர்லியராகவே கிளம்பிட்டோம் நாங்கள். இது ஒரு சடன் ட்ரிப்பு தான். அது ஒரே நாளில் முடிவு பண்ணி டக்குன்னு கிளம்பியாச்சு. எங்களோட பிக்னிக் ஸ்பாட் எங்கன்னு கேட்டிங்கன்னா அஹ்மதி கார்டன். பீச் இல்லைன்னா கார்டன் போகலான்ட்டு யோசிச்சுட்டு இருந்தோம். ஃபைனலாக கார்டனே பெட்டராக இருக்குங்கிறதால அங்கே தான் போனோம். ஃபைனலி அஹ்மதி கார்டனுக்கு ரீச் ஆயாச்சு. இது வந்து ஒரு நல்ல ஒரு ஸ்பேஷியஸான கார்டன். இது ரொம்ப ரொம்ப பெருசாக இருக்கும், நல்லா நீட்டாக பீஸ்ஃபுல்லாக இருக்கும். இங்கே ஃபேமிலிஸ் அண்ட் கிட்ஸுக்கு ரொம்ப பிடிக்கும் இது. இவ்வளோக்கு சூப்பர்பான கார்டனுக்கு வந்த உடனே விளையாடணுன்னு யாருக்குமே தோணவே இல்லை. ஏன்னா அவ்வளோக்கு கொலை பசி. காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டு சாப்பிடாமே வீட்லேயும் கிளம்பியாச்சு. சாப்பிட்ற டைமும் இல்லை, பசியும் இல்லை, அவ்வளோ குஷி. பிரேக்ஃபாஸ்ட் லஞ்ச் எல்லாமே செஞ்சு பேக் பண்ணி எடுத்துக்கிட்டு வந்து இங்கே தான் சாப்பிட்டோம். அதை பிக்சர்ஸ் எடுக்கணும்னு கூட யாருக்குமே தோணலை. செம்ம பசி. சாப்பிட்ட அப்புறமா தான் எனர்ஜியே வந்துச்சு எல்லாருக்கும். கிட்ஸோட என்டர்டெயின்மெண்ட்க்கு பஞ்சமே இருக்காதீங்க. குட்டீஸ்க்கு பிடிச்ச மாதிரி நிறைய ஸ்லைட்ஸ் இருக்குது, அங்கங்கே ஸ்விங்ஸும் இருக்குது. பக்கத்துக்கு பக்கம் ஸ்விங்ஸ், ஊஞ்சல், அதுபோக அவங்களோட ஃபிசிக்கலாக அவங்களே சேலஞ்ச் பண்ணிக்கிற மாதிரியான ஜங்கிள் ஜிம்ஸும் நிறையவே இருக்குது. நிறைய 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 ப்ளே கிரவுண்ட்ஸ் இருக்குது. ஸோ ஒன்று மாற்றி ஒன்று விளாண்டுட்டே இருக்கலாம். டயர்ட் ஆக ஆக வீட்டுக்கு போகணுன்னு தோணவே தோணாது. அவ்வளோக்கு ஜாலியாக என்ஜாய் பண்ணிகிட்ருப்பாங்க எல்லா சில்ட்ரனும். இந்த கார்டனோட இன்னொரு போர்ஷனில் ஒரு குட்டி ஜூ இருக்கும். அங்கே சில அனிமல்ஸும் பேர்ட்ஸும் இருக்கும். அப்படியே எல்லாருமா பேசிக்கிட்டே வாக் போனதில் டைம் போனதும் தெரியலை எங்களுக்கு. அதுக்குள்ளே லன்ச் டைம் வந்துருச்சு. ஸோ ப்ரேயரை முடிச்சுட்டு லன்ச்சுக்கு உட்காந்துட்டோம். ஃபுட் அரேஞ்ச்மெண்ட்ஸ் எப்படின்னா, நாங்கள் எல்லாருமே டிவைட் பண்ணிக்கிட்டோம். ஒவ்வொருத்தவங்களும் 2-3 வெரைட்டிஸ் வீட்டிலையே செஞ்சு கொண்டு வரலான்ட்டு. ஒருத்தவங்க பிரியாணி, இன்னொருத்தவங்க சைனீஸ் ஃப்ரைட் ரைஸ், பீஃப் கிரேவி, இன்னொருத்தவங்க கம்ப்ளீட்டாக ரைத்தா அண்ட் சாலட்ஸ், இன்னொருத்தவங்க பார்த்திங்கன்னா சிக்கன் ஈரானி சிக்கன் கராஹி அண்ட் கட்லெட்ஸ், அப்புறம் ஃப்ரூட் சாலட்னு இப்படி ஒவ்வொருத்தவங்களும் பல விதமான ஃபுட்டு செஞ்சு கொண்டு வந்து இங்கே எல்லாருமா ஷேர் பண்ணி சாப்பிட்டோம்.
நான் என்ன செஞ்சேன்னா மிட் டைமில் சாப்பிட்ற மாதிரி 11 o'clock சாப்பிட்ற மாதிரி அந்த அவிச்ச வேர்க்கடலை, அப்புறம் லஞ்சுக்கு வந்து இந்தியன் நம்மளோட ஸ்டைல் சிக்கன் ஃப்ரை, அப்புறம் லஞ்சு முடிச்சிட்டோ அல்லது ஈவினிங்கோ சாப்பிட்ற மாதிரி ரவா கேசரி. அது எல்லாமே அவங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. இந்த டேஸ்ட்டில் இந்த வெரைட்டிஸை இப்போ தான் சாப்பிட்றாங்களாமா. ஏன்னா அவங்க எல்லாருமே பாகிஸ்தானிஸ், நாங்கள் 2 பேர் தான் இந்தியன்ஸ். அந்த இன்னொருத்தவங்களும் டெல்லி, நான் மட்டும்தான் தமிழ் இந்த குரூப்பில். நான் ஃப்ரெண்ட்ஸுன்னு சொன்னாலும் 1-2 பேரை தவிர மீதி எல்லாருமே எனக்கு சீனியர்ஸ். இவங்களோட பிள்ளைங்கள்லாம் இங்கே குவைத்தில் ஸ்கூலிங் முடிச்சுட்டு இப்போ ஆஸ்திரேலியா, USA, லண்டனில் ஹையர் எஜுகேஷன் பண்ணிகிட்ருக்காங்க. எனக்கு தெரிஞ்சு பாகிஸ்தானிஸ்லாம் ரொம்ப நல்ல மாதிரியாக பழகுவாங்க, பெருந்தன்மையாகவும் இருப்பாங்க. எல்லாட்டையும் பழகிட்டா ரொம்ப கேரிங்காக இருப்பாங்க. அவங்களுக்கு நம்மளோட ஃபுட்டெல்லாம் ரொம்ப பிடிக்கும், அதிகம் ஸ்பைஸ் இல்லாமல் இருந்தால். டிஃப்ரெண்ட்டான டேஸ்ட்டோட வெரைட்டிஸ் ஆஃப் ஃபுட்டை எல்லார் கூடவும் ஷேர் பண்ணி ஹாப்பியாக சாப்பிட்டுட்டு கொஞ்ச நேரம் ரெஸ்ட்டுக்கு அப்புறம் திரும்பவும் எல்லா குட்டீஸும் அவங்களோட சேட்டையை கண்டினியூ பண்ணிகிட்ருக்காங்க. என்னோட சன் அத்லெட்டிக் கேம்ஸ்லாம் ரொம்ப இன்ட்ரெஸ்டடாக இருப்பார். கொஞ்சம் கூட பயமே இருக்காது சின்ன வயசுலேருந்து. இங்கேயும் எல்லா பார்லையும் நல்லா ப்ளே பண்ணார். இங்கே ஃப்ரைடேஸில் மார்னிங்லேருந்தே செம்ம க்ரௌடாக இருக்கும். திருமண பக்கமெல்லாம் கூட்டம் நிரம்பி வழியும். இந்த ஸ்லைட்ஸ்ல எல்லாம் எக்கச்சக்கமான குட்டீஸ் முந்தி தள்ளிக்கிட்டு விளையாண்டுட்டு இருப்பாங்க. பார்க்கவே அவ்வளோ அழகாக இருக்கும். ஆனால் அன்றைக்கி சாட்டர்டே ரொம்ப அமைதியாக இருந்துச்சு. அங்கே ஒன்றும் இங்கே ஒன்றுமா தான் ஃபேமிலிஸ் இருந்தாங்க. நாங்கள் ஏர்லியராக போயிட்டதுனால அப்படி இருக்குன்னு நினச்சோம். பட் ஆஃப்டர்நூனுக்கு மேலே கொஞ்சம் கொஞ்சமாக மக்கள் வர ஆரம்பிச்சிச்சு. இந்த கார்டனில் ஒரு ஃபவுண்டெயின் கூட இருக்குது. அங்கேயும் பசங்கள்லாம் சுற்றி சுற்றி விளையாண்டுட்டு இருப்பாங்க, ஏறுறதும் இறங்குறதுமா. அழகாக இருக்கும் பார்க்க. என்னோட டாட்டரும் ரொம்ப ஆக்டிவ். பாய்ஸ்க்கு ஈக்குவலான தில் இருக்கும் அவங்களுக்கும். இங்கே உள்ள எக்யூப்மெண்ட்ஸ்லாம் பார்க்கும்போது எங்களுக்கே கைகாலெலாம் பரபரன்னு இருந்துச்சு. ஸோ நாங்களும் அப்பப்போ சில கேம்ஸ் விளாண்டோம். அதை பார்த்து குட்டீஸ்லாம் ரொம்பவே எக்ஸைட் ஆனாங்க. நல்லா ஒரு ஃபன் ஃபில்டான பிக்னிக்காக இருந்துச்சு. லேடிஸ் அண்ட் கிட்ஸ் மட்டுமா இருந்தாலும் ரொம்ப ரொம்ப ஜாலியாக ஹாப்பியாக என்ஜாய் பண்ணோம். ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டம்னு குட்டீஸோட என்ஜாய்மெண்ட்க்கு லிமிட்டே இல்லை. அவ்வளோ ஹாப்பி எல்லாரும். ஈவினிங் 4 o'clockலாம் அங்கேருந்து கிளம்பிட்டோம். அந்த டே ஃபுல்லுமே எங்களுக்கு அன்ஃபர்கெட்டபிள் ஹாப்பி மெமரிஸ். We enjoyed a lot. இந்த வீடியோ பார்த்து நீங்களும் என்ஜாய் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். உங்களோட கமெண்ட்ஸை கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள். அப்படியே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.